மாடி தாமரை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டுமா? சரிப்பா. இத பாருமா, தாமரையை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருங்க. சரிங்க அங்கிள். இந்தம்மா, இந்த செல்லை வச்சுக்க. காலையிலயும் சாயந்தரமும் அப்பாவுக்கு மறக்காம ஃபோன் பண்ணேன்னா. அண்ணனை வேணா காலேஜ் வரைக்கும் அனுப்பட்டுமா? இல்லப்பா வேண்டாம், நான் இவ ஸ்கூட்டிலேயே போய்க்கிறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் அங்கிள். வரேண்ணா. வரேன்ப்பா. வரேண்ணா. பாத்து ஜாக்கிரதை. என்ன வா தாமரை. வரேன் அங்கிள். வா தாமரை, என்ன யோசிக்கிற? வா போலாம். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா, எதுக்காகம்மா கண் கலங்குற? நீ தானமா ஆசைப்பட்டு காலேஜ் டூர் போறேன்னு சொன்ன. தவர் அழக்கூடாது. என்ன போ, நல்லபடியா போயிட்டோம். சொல்லண்டா. எதுக்கு அழுகிற? விருப்பப்பட்டு தானே போற. சந்தோஷமா போயிட்டு அழாம போயிட்டு வாமா. என்ன நான் வரேன்ப்பா. சரிம்மா, வரேண்ணா. போயிட்டு வரேன். வா தாமரை. நான் ஊரம்லே தங்கிக்கிறனே. பக்கத்து ரூம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, ரூமை காட்டுறேன். பேக் அது உள்ள கொண்டு வா. கிரிஜா, பாவனாக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, காலையில மறக்காம கொடுத்து. என்ன முகமே ஒரு மாதிரி போகுது? ஒண்ணும் இல்ல. ஆமா, பாவனா எங்க? மேல இருக்காங்க. மறந்துடாத. Come in? Yes, come in. Hi. Hi பாண்டியா, வா உட்காரு. பாண்டியன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் தான் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது? ப்ளீஸ் பாண்டியா, என்ன எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயேன். வெளியிலயா? சாரி, இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்கு. என்ன ரோந்தா? அப்ப இந்த ஜாலி தெரு தெருவா ரோட்ல பைக்ல சுத்திக்கிட்டே போலாம். அது சரி. போலீஸ்காரன் ஒரு பொண்ணோட பைக்ல சுத்திட்டு இருந்தா நாளைக்கு பேப்பர்ல போட்டுருவாங்க. என் வேலைக்கே உள்ள வச்சிருவ போல் இருக்கு. ஓகே, நான் குளிக்க போறேன். ஓகே, காலையில பாப்போம். பாய். கிரிஜா, வெந்நீர் ரெடியா? இது ரெடிங்க. 10 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க.
என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, உங்க துணி ஏதாவது வாஷ் பண்றதுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேண்டாம் கிரிஜா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வழக்கம் போல லாண்டரியில போட்டுக்கிறேன். சரி, நீங்க போய் குளிங்க. ம். மா, பால். ராஜம் போயாச்சா? அம்மா, ம்? உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது, எங்கேயாவது வேலைக்கு போட்டுமாமா? வேலைக்கா? ஆமா, இங்க பக்கத்துல எஸ்டிடி பூத்லயோ இல்ல எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்டா? வேண்டாமா, நீ வேலைக்கு போறது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பா கிட்ட நான் பேசுறேம்மா. வேண்டான்னு சொல்றேன்ல. நீ வேலைக்கு போறது அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். என்ன பெருசா அப்பா கௌரவம் அது இதுன்னு பேசுற? நம்ம மும்பைல கஷ்டப்பட்டப்போ எங்க போயிருந்தாரு இந்த அப்பா? இப்ப கூட அப்பான்னு என்னால வெளியில சொல்லிக்க முடியல. நினைச்சா வராரு, நினைச்சா போறாரு. இவரை நம்பி நாம எப்படி இங்க வாழறது? ஓ மேரா பாப்பா நையே, இவர் என்னோட அப்பாவே கிடையாது. இவர் என்ன என்னோட சொந்த அப்பாவா? இல்லையே, அப்பா மாதிரி தானே. இவரு உன்னை என்னைய வச்சு காப்பாத்துவாருன்னு எப்படி நம்புறது? தென்மொழி, வாய மூடு. நீ வயசுக்கு மீறின வார்த்தையை பேசுற. அம்மா ப்ளீஸ், ஜரா சோச்சியே. நான் வயசுக்கு மீறின கஷ்டத்தை பார்த்திருக்கேம்மா. சாரா மும்பை ஜாத்தா है. நீ அந்த சாக்கடையில வாழ்ந்தப்போ நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப நான் சின்ன குழந்தை, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போ என்னால சம்பாதிக்க முடியும். நான் சம்பாதிக்கிற காசுல நீயும் நானும் சந்தோஷமா கௌரவமா இந்த உலகத்துல வாழ முடியும். பைசா நை தூ ஜிந்தகி நை. இங்க பாருமா, நீ மறுபடியும் அந்த சாக்கடையில போய் விழாத. என்னால அதை பார்க்க முடியாதுமா. உன் நரக்கைமா, உன் நரக்கை. தென்மொழி, உன் பையன் எனக்கு புரியுதுமா. சின்ன வயசுல இருந்தே உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆள் இல்லாம வளர்ந்துட்ட. நம்பிக்கை கெட்ட மனுஷங்க நிறைய பேரை நீ பார்த்துட்ட. அதனாலதான் உனக்கு பயம். நீ உங்க அப்பாவை நம்பலாமா? நான் செத்து போனா கூட அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காம பார்த்துப்பாரு. அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பாருமா. இப்படி நீ எத்தனை நம்பிக்கை வச்சு ஏமாந்திருப்பமா? தேன்மொழி, உன் எதிர்காலத்து மேல அக்கறை இல்லைன்னா அவர் உன்னை மும்பையில தேடி கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்ல என்கிட்ட உன்னை கொண்டு வந்து சேர்த்திருப்பாரா? உன்கிட்ட பாசம்தான் வச்சிருப்பாரா? நம்புமா, நீ அம்மாவை நம்புறல்ல, அதை விட அதிகமா அவரை நம்பலாம். தயவு செஞ்சு அவர் வரும்போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி அவர் மனச காயப்படுத்துறாதம்மா. ஏய், நம்ம ட்ரெயின்ல வரலன்றத செல்வத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி.
செல்வம் நிக்கிறாருடி. வா தாமரை. என்ன தாமரை இப்படி அழைச்சு போயிட்ட? யாரு நானா? முன்ன பார்த்ததை விட நீங்க தான் இழைச்சிருக்கீங்க. என்ன பார்த்து சொல்றீங்க? என்ன பண்றது, எல்லாம் உன்னை பார்க்காதனால தான். ஐயோ தாங்கள சாமி, போதும் கிளம்புங்க. வாங்க போலாம். செல்வம், உங்க காதல் சமாச்சாரத்தெல்லாம் போய் வீட்ல வச்சுக்கோங்க. இது பொது இடம், அதுவும் பஸ் ஸ்டாண்ட். இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மதுரையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. சோ உங்க சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க, இங்க வேணாம். புரியுதா? ஓகே சாரிங்க. ஓகே சாரிலாம் இருக்கட்டும். அதுவும் தாமரைய காலேஜ் டூர்னு போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க சொன்னது பொய்ன்னு மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவர் எங்களை கொன்னே போட்டுருவாரு. சோ ஒரு நாள் தான் டைம். சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போய் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. ஓகே அனுப்பி வச்சிடுறேங்க. நீங்க எங்க ஸ்டே பண்ணுவீங்க? எங்க பாட்டி வீடு எக்மோர் பக்கத்துல தான் இருக்கு. நான் அங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே. தாமரை, என் செல் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேடி. செல்வம், நீங்களும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு இவளை கரெக்டா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடுங்க. அப்ப இதே தேங்க்ஸை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுறேன். அப்புறம் செல்வம், அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே நாங்க கிளம்பட்டுமா? ஓகே செல்வம், அப்ப நீங்க கிளம்புங்க. தாமரை போலாமா? நான் கிளம்புறேன்டி. ஓகேடி. பாய் தாமரை. பாய். நாங்க ஈவினிங் உங்களுக்கு கால் பண்றோம். தாமரை போலாமா? அப்புறம் வரேங்க. ஃபோன் பண்றேன். ஓகே பாய் டி. தாமரை, இதான் நீ தங்க போற டெம்பரவரி வசந்த மாளிகை. வா குடு தாமரை. என்ன தாமரை யோசிக்கிற? அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்ந்துட்டு இந்த வீட்டுல கால் வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா? சச்சா, என்ன செல்வம் பேசுறீங்க? அந்த வீடு அரண்மனைதா. அப்பாவோட ராஜாங்க நடக்கிற அரண்மனை. அங்க அதிகாரம் இருக்குமே தவிர அன்பு பாசமும் இருக்காது. அப்புறம் ஏன் தயங்குற? இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் கூட வேற இடத்துல தங்குனது இல்ல. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா. இங்கதான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. இதான் என்னோட ரூம். வணக்கம் சிஸ்டர். ஆ. செல்வம் கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டியா? இவன் பேர் ஸ்டாலின், என்னோட ரூம்மேட். நம்ம ஊர் தான் இவன். நம்ம ஆர்டிஸ்ட் விஜய் இருக்கார்ல, ஆ. அவர்கிட்ட பர்சனல் ஸ்டில் போட்டோகிராஃபரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. போய் சொல்லிட்டேன், சீக்கிரமா கிடைச்சோம்டா. ஹலோ. அப்புறங்க உங்க அப்பாவை பத்தி செல்வம் நிறைய சொல்லியிருக்கான். ரொம்ப பயங்கரமான ஆளாமாங்க. நீங்க ரொம்ப தைரியமா வந்துட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை வந்துடாதுல்ல? என்னங்க, நானே பயந்து போய் வந்திருக்கேன். எனக்கு தைரியம் சொல்லாம நீங்களே நடுங்குறீங்களே. டேய் Sorry, sister. சும்மா இருடா. இவன் எப்பவுமே இப்படிதான், சரியான தொட நடிங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? சூப்பரா இருக்கு. எந்த பேச்சுலர் ரூமோ இவ்வளவு சுத்தமா இருக்காது. போய் பாறான். வாப்பா செல்வம் வா. இவங்க தான் வைஃபா? ஆமாங்கய்யா. தாமரை, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். வணக்கம். வணக்கம்மா. வந்துட்டியாமா? வாமா. செல்வம் உன்னை அழைச்சிட்டு வரதா சொன்னா. அதான் ஆரத்தி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கிட்ட கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க. செல்வம் எங்க வீட்டுல குடியிருந்தாலும் எங்க வீட்டு பையன் மாதிரிதாம்மா. நீயும் எங்க வீட்டு மருமக தான். உள்ள போமா. போங்க சிஸ்டர். ஸ்டாலின், ஆ. செல்வம் வைஃப் இங்க தங்குற வரைக்கும் நீ நம்ம வீட்ல வந்து தங்கு. சரிங்கய்யா. நீங்க உள்ள இருங்க, நான் வெளில போய் சரிடா. வரேன் சிஸ்டர். செல்வம்,
இந்த அன்பு பாசம்ல இது வரைக்கும் நான் அனுபவிக்காதது. அப்பா எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்க. யார்கிட்டயோ கிடைக்கிற இந்த சந்தோஷம் எங்க வீட்டுல கிடைக்கலையே. கிடைக்கும், கூடி சீக்கிரம் கிடைக்கும். வா. உட்காரு. இதுதான் நான் 2 வருஷமா ஸ்டே பண்ணிட்டு இருக்க வீடு. வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. சரி, நீ குளிச்சிட்டு வா, நம்ம சாப்பிட போலாம். இந்தா. குட் மார்னிங். குட் மார்னிங். பாண்டியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எனக்கு இங்க தங்கறதுக்கு அன்ஈசியா இருக்கு. அதனால வேற வீடு பார்த்து என்ன தங்க வையே. என்ன காரணம்னு சொல்லு. வேற வீடு பாருன்னா பாரு. காரணம் இல்லாம வேற வீடெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, அம்மா எதுவும் சொல்லிருக்க முடியாது. கிரிஜா ஏதாவது சொன்னாடா? விடு பாண்டி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னாச்சு? அது வந்து நேத்து ராத்திரி நீ என்கிட்ட பேசிட்டு போனல, நான் குளிக்கலான்னு பாத்ரூம் போனப்போ நான் டவல மறந்துட்டேன். எடுக்கலான்னு வந்தப்போ கிரிஜா என்னோட ரூம்ல என்னோட பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா. நான் அதை பார்த்ததும் அவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் வாஷ் பண்றதுக்கு துணி ஏதாவது இருக்குமோன்னு எடுக்க வந்த அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. ஆனா அவ என்னோட டைரி எல்லாம் பார்த்ததை நான் பார்த்தேன் பாண்டி. நான் நினைக்கிறேன் உன்னையும் என்னையும் அவ சந்தேகப்படுறா. அவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அதனால்தான் நான் தனியா ஒரு வீடு பார்த்து போயிடலான் இருக்கேன். அவளை என்ன பண்றேன் பாரு. பாண்டியா, என்னால எதுக்கு பிரச்சனை? இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுவோம். ப்ளீஸ் பாண்டி, நீ கிரிஜாவை எதுவும் கேட்க வேண்டாம். அறிவு கிடத்தனமா பேசாத. அடுத்து உங்களோட பர்சனல் விஷயத்துல எப்படி தலையிட முடியும்? விடு பாண்டி, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அறிவு கெட்டவன். கமான்யா, அவ நம்மள சந்தேகப்படுறா. நீ இப்ப கேட்டனா அது உண்மைன்னு அவ நம்ப ஆரம்பிச்சிடுவா. ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு ஒரு தனி வீடு பாரு. கூடி சீக்கிரம் நான் இங்க இருந்து போகணும். பாண்டி, எப்பவுமே இங்க யாரோ என்ன வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ப்ளீஸ் பாண்டி, நான் இங்க இருந்து போகணும். சரி, வேற வீடு பாக்குறேன். ஓகே, நாம சிரமம் இல்லாம சந்திக்கிறதுக்கு வசதியான ஒரு வீடா இருக்கணும். ஓகே? தேங்க் யூ பாண்டி. தேங்க்ஸ் a lot. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.